ஹாய், யார் யாருக்கு தோட்டத்தில் இருக்க ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட பிடிக்குமோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எங்கள் தோட்டத்தில் வந்து டே கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி போயிட்டு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து முள் சீத்தான்னு சொல்லலாம். இது கேன்சருக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப பெனிஃபிட்டு. இங்கே ஒரே ஒரு காய் இருக்குது, பட் இந்த மரத்தில் வந்து பழம் கிடையாது. இந்த ஜேர்னி வந்து குட்டீஸ்களோட தான் இந்த ஜேர்னி. ஸோ அவன் டேடி கீழே இருக்குன்னு வெட்டி விட்டாங்க. அதில் வந்து ஒரு காய் இருக்குது பாருங்க, இதான் முள் சீத்தா. சரி வேணா வாடி, அடுத்து வாங்க. ஸோ மாங்காய் வந்து நிறையா காய்ச்சிருக்கு, பட் இன்னும் அது பழுக்கிறதுக்கு இன்னும் மே மாதம் ஆகும். ஸோ பாருங்கள், ஸோ எங்கள் சின்ன குழந்தைங்களோட இது இருக்கும். ஸோ நேற்று இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொய்யா வந்து பப்பாளி பிடுங்கியிருப்பேன். ஸோ அது இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு கூடை ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சுட்டு, ஸோ இது வேணாம் சமைக்க வேணாம், லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் வைங்க. அடுத்து இது வந்து கொழுமிச்சங்காயின்னு நினைக்கிறேன். ஆனால் கொழுமிச்சங்காய்னா புளிக்கும், ஆனால் இது வந்து இனிக்குது. ஸோ வாங்க, இது பிடுங்குற ஸ்டேஜில் 1-2 இருக்குது. வாங்க பிடுங்கலாம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோடய மருமி எனக்கு வந்து டப்ஸ் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து நார்த்தங்காய் கிடையாது. ஸோ ஒன்று பறிக்கும் போதே இன்னொன்று விழுந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இதை வந்து பிரித்து காமிக்கிறேன். எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வாங்க அடுத்து போகலாம். இதான் வந்து வெட்டி வேர், கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ இதான் வெட்டி வேர். ஸோ மாங்காய் மரம் நிறையா இருக்குது. வாவ், பாக்கு பார்த்தீங்களா, காய்ச்சிருக்கு 1-2. ஸோ அடுத்து இது கொய்யா மரம் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இதில் இன்னும் காய் காய்க்கல. என்னோட மருமகன் பிள்ளைகளுக்கு வந்து 5 இயர்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் வாய் அழகாக பேசுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க, அடுத்து இங்கிட்டு வந்தோன்னா சப்போட்டா இருக்குது. சப்போட்டா வந்து பழுக்காது, ஏன்னா பழுக்கிற அளவுக்கு இங்கே வவ்வால்கள் அதிகமாக இருக்கனால பழுக்க விடாதுங்க. ஸோ காய் பிடிங்கி தான் பழுக்க வைக்கணும். ஸோ 1-2 பிடிங்கிறேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் கேமராலாம் பிடிக்க தெரியாது. ஸோ நான் தான் கேமரா பிடிச்சி நான் தான் வந்து வாய்ஸும் கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், இது படிச்சுக்கலாம். ஸோ இங்கிட்டே பாருங்கள் இருக்குது, 1-2 இருக்குது. ஸோ மேலே வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதை பறித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பால் வரும், இந்த பால் வந்து போகவே போகாது. ஸோ இந்த கொழுமிச்சங்காய் கூட சப்போட்டாவே ஆட் பண்ணிக்கலாம். கிடச்சிச்சு. சரி வாங்க, அடுத்து வந்து வேறு என்ன. இந்த மரம் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு ஒரே ஒரு டைம் காய்ச்சிச்சு. அதை வந்து என்னோடய வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் காய்க்கல. ஸோ எங்கள் தோட்டத்தில் பப்பாளி மரம் அதிகமாகவே இருக்கும். சப்போட்டா மரம், இது நெட்டு ஃபுல்லாகவே சப்போட்டா மரம் தான். இங்கே கூட ஒன்று பெருசாக இருக்குது. அப்படியே இங்கிட்டு வந்தோன்னா இது வந்து வாட்டர் ஆப்பிள். இப்போ தான் வந்து பூ பூத்துட்ருக்கு. ஸோ இன்னும் அது வந்து இல்லை. கொய்யா மரம் எங்கள் தோட்டத்தில் நிறையாவே இருக்குது. இந்தா இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன். நெட்டு ஃபுல்லாகவே மாமரம் தான். பப்பாளி பாருங்கள் நிறையா இருக்குது. பப்பாளி பிடுங்கி வச்சுருக்கோம் வீட்டில். இன்றைக்கி தான் பிடிங்கிட்டோம் நாங்கள் பசங்க. இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பட் இதோட பேர் எனக்கு தெரியாது, இந்த வாழைப்பழம். ஸோ வாழை மரமும் நிறையா இருக்குது. என்ன பேர் சமி? வாழைப்பழம். 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 வாழைப்பழம்.
பாருங்களே பப்பாளி அப்படியே காக்கா குருவியெல்லாம் சாப்பிட்டு வச்சிருக்குங்க. இன்னொரு மரத்துல பப்பாளி மரம் இங்கே நிறைய இருக்கு. வாவ் சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா எதையா படுத்துருக்கு பாருங்க. இது ஃபுல்லாகவுமே வந்து சைடில் நிறையா ஃப்ரூட்ஸ் பப்பாளி மரம் கொய்யா மரம் மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து மாமரம் தான். ஆனால் இதில் வந்து ரெட் சீட்டா இருக்குது. ஸோ அதில் பழம் இருக்கா இல்லையான்னு போய் பார்த்துட்டு போயிடலாம். எங்கடா வேகமாக ஓடுற? ரெட் சீட்டா பழம் இருக்காடா பாருங்க. ரெட் கலர் இது இன்னும் பழுக்கல, பட் பிஞ்சு தான் இருக்கு. இதுவும் பிஞ்சு பாருங்களேன். ராமர் சீத்தான்னு சொல்லலாம். இதுவும் நான் மோஸ்ட்லி என்னோடய கார்டனில் இருக்க எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் இதில் ஒன்று மட்டும் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த பழத்தை வந்து நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பழுத்துரும். நெக்ஸ்ட்டு பஜ்ஜி வாழைக்காய். ஸோ எப்பப்போ வேணுமோ அப்பப்போ பிரித்து நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா மாமரம் இருக்குது. வாங்க அடுத்து கொய்யா மரத்துக்கு போகலாம். இங்கே ஒரு கொழுமிச்சை மரம் இருக்குது. ஸோ இதில் வந்து காய் இருக்குது, பட் நம்ம சாப்பிட்ற மாதிரி இதில் இருக்கான்னு தெரில. ஸோ இதுவும் வந்து இனிக்கும். கொழுமிச்சனாவே மோஸ்ட்லி புளிக்கும், பட் இது வந்து இனிக்கும். ஸோ இதெல்லாம் காய் இது இந்த ஸ்டேஜில் பிடுங்கணுன்னா புளிக்கும். ஸோ இருங்க பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இதில் பெருசாக எதுவும் இல்லை, ஒன்று மட்டும் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று வந்து சாப்பிட்ற மாதிரி லைட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஏன்டா பிஞ்சை போடுறவுள்ள நீங்கள் தான் பிடிங்கி கீழே ஆட்டுங்க. சரி சரி படுத்துங்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் சீசன் முடிஞ்சு எனக்கு கண்டிதாங்க. ஸோ பாருங்கள் அத்திப்பழம் இருக்குது. எனக்கும் சீசன் எண்டு, பட் 2-3 மட்டும் இருக்குது. கொண்டாடு. ஸோ அத்திப்பழம். ஸோ அத்திப்பழம். நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு இது இருக்குது நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காய். வாங்க அதையும் வந்து அது மரத்தில் ஏறிதான் பறிக்கணும். ஸோ பறிக்கலாம். ஸோ வந்து மரத்தில் ஏறி பிடுங்க போகிறான். ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா நெல்லிக்காய். நெல்லிக்காய் பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா என்ன? ஸோ அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பிடிங்கியாச்சு. இதையும் நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். தழுங்காமல் குழுங்காமல் கொண்டு வாங்க. அடுத்து வந்து கொய்யாப்பழம் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்பயுமே பழம் தான் பிடுங்குவேன், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தானே கிடைக்கிது. ஸோ அதனால் காயெல்லாம் பிடுங்கிறதில்ல. ஸோ இது ஓரளவுக்கு பழமாக இருக்குது, பிடிங்கிக்கலாம். ஸோ இதையும் நம்ம ஹார்வெஸ்ட்டோட ஃப்ரூட்ஸில் வச்சுக்கலாம். அடுத்து இங்கே ஒரு குட்டி பழம் பழுத்திருக்கு. ஸோ இதே போட்டு ஸோ இந்த மாதிரி மரத்துல எல்லாம் இந்த ஒளிஞ்சிருக்குங்க. ஐயோ நம்ம யாருக்காலையும் சிக்கக்கூடாதுன்னு. ஸோ அதை தேடி எடுத்துகிட்டு தான்
அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி 3 கொய்யாப்பழம் போதும் எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நிறையா இன்னும் கொஞ்ச நாள் ஆகி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. என்ன சாமி? நெல்லிக்காய் கூட வந்திருக்கான் கீழே விழுந்ததை. வா, இங்கே ஒரு பழம் இருக்குது பாருங்க. சரி பிடிக்கலாம். அடுத்து வந்து மாங்காய் தான் பிடுங்க போகிறோம். ஸோ மாங்காய் வந்து காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதான் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய சைஸில் காய் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த சாப்பாடு செய்கிறதுக்காண்டி ஒரே ஒரு காய் கிடச்சிது. பட் இன்றைக்கி எல்லாமே வந்து இருக்குது, எல்லாமே பிஞ்சாக இருக்குது. ஸோ ஏதாவது கிடைக்கலான்னு பார்க்கலாம். கடைசி ஒன்று மட்டும் ஓரளவு பெருசாக இருக்குது சாப்பிட்ற மாதிரி. ஸோ வேறு வழி இல்லை, சாப்பிட்லான்னா. ஸோ மாங்காய் நாங்கள் இதே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண கூட சேர்த்துக்கலாம். வாங்க. ஃபைனலாக இந்த வெயிலில் எங்கேருந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ வாங்க. ஸோ இதை நம்மளாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது. ஸோ இது சாப்பிட்றது தான் வேலை. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து சும்மா அப்படியே கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி வந்து போனோம். ஸோ அப்போ வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ என்னென்னா ரெட் சீத்தா ப்ளஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சின்ன நெல்லிக்காய், தென் வந்து கொய்யாப்பழம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ சப்போட்டா மட்டும் காய், அத்திப்பழம். ஸோ இது வந்து கொழுமிச்சங்காய், இது வந்து சாப்பிட்லாம். ஸோ இது கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து என்னோடய சின்ன மருமகன், பெரிய மருமகன், இவனும் வந்து மருமகன் தான். இது வந்து என்னோடய மருமக. இவங்களோட வந்து இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்கோம். ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். சூப்பராக. சரி. ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கடா. நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறதுனா காமிக்கணும் வியூஸுக்கு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு ஓப்பன் பண்ணுங்கடா. ஸோ அத்திப்பழம் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் எனக்கு தான். ஸோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொய்யாப்பழம். அடுத்து வந்து கொய்யாப்பழம் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்களா? இந்தாடா. ஒன் 4 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. சொல்லிட்டாடா. இந்தாடா. ரொம்ப நன்றி. இந்த கபடி இது எனக்கு. இதுவும் நல்லா தாங்க இருக்கு. குட்டீஸோட சாப்பிட்றதும் நல்லா இருக்கா? இதுவுமே இனிப்பாக தான் இருக்கும். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணடா. இந்த பழம் வந்து எப்போ புளிக்காது அப்படின்னா, இதை வந்து ஈஸியாக வந்து தோல் உரிக்கும் போது மட்டும் புளிக்காது. ஸோ இப்போ உரிப்பான் பாருங்களேன், ஆரஞ்சு பழம் மாதிரி ஈஸியாக வந்து தோல் வந்துச்சுன்னா அது வந்து புளிக்காதுன்னு அர்த்தம். ஓப்பன் பண்ண. ஸோ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது கண்டிப்பாக புளிக்காது. ஆனால் இதில் வந்து சாறு அதிகமாக இருக்கும். என்னடா அப்படியே சாப்பிட்றா? அப்படியே சாப்பிடு. ஒரு நெல்லிக்காய். இந்த உனக்கு உனக்கு கோபி. என்னடா உனக்கு? ஸோ வந்து இப்படி சாப்பிட்றதுலாம் வேறு லெவல் ஃபீலிங்கு. ஸோ நல்லா இருக்கா? அதை ஓப்பன் பண்ணு. ஸோ இங்கே பாருங்களே, வந்து
இனிப்பாக இருக்கா புளிப்பாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் புளிப்பாக இருந்தாலும் என்னை திங்க வைக்கிறதுக்காக இனிப்பாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இனிப்பாக தான் இருக்குது. இந்தடா. இனிப்பாக தான் இருக்குது. இனிப்பாக தான் இருக்குதா? இந்தா. இனிப்பாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ நாங்கள் ஈவினிங் சாப்பிட்டுப்போம். எல்லாரும் பாய் சொல்லுங்கள். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவனுக்கு இருந்தா ஏன் சாமி சாப்பிட்டியா? ஓகே, தேங்க்யூ.